வணக்கம். 6/2/2026 வெள்ளிக்கிழமை. இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேறும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும், உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணி புரிபவர்களும், வெப்பசலனத்தில் அதிகமாக வெப்பத்தோடு கூடிய காற்று வீசும் இடத்தில் பணிபுரிபவர்கள் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். சிம்மத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். பூரம் அனைத்து வகையிலும் சிக்கல். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும், வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்போடு இருக்க வேண்டிய நாள். உத்திரம் நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னிராசி பலன். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக அமையும். நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நிலம், பூமி, வீடு சம்பந்தப்பட்ட வகையில் எடுக்கும் முயற்சிகளும், கல்வி, வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களிலும் மிகவும் சிறந்த நாளாகவும், புதிய தொழில் தேடுபவர்கள் அல்லது தொழிலில் இருப்பவர்கள், சுய தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் சிறந்த நாளாக அமையும். இன்றைய நாளில் கன்னிராசியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். அஸ்தம் சற்று பொறுமை நிதானத்தோடு இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாகும். அவசரமும் பதற்றமும் தன்னுடைய வெற்றியை தானே தடுக்க உதவும். அதனால் பொறுமை நிதானத்தோடு இருந்தால் மிகவும் சிறப்பு. சித்திரை நினைத்து நிறைவேறு எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். அதே நேரம் சற்று ஒவ்வொரு வேலையிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அவசரம் பதற்றத்தினால் எடுக்கும் முடிவு உங்களுக்கு பாதகமாக முடியும். சாதகமாக வர வேண்டும் என்றால் நீங்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை சர்வ காரிய ஜெயம். சுவாதி நினைத்து நிறைவேறும். விசாகம் அனைத்து வகையிலும் பொறுமை நிதானத்தோடு சிந்தித்து செயல்படுவது, தவறுதல் வராமல் பார்த்து கொள்வது மிகவும் நன்று. நண்பர்களே, இன்றைய எல்லா ராசிக்காரர்களும் தேய்பிறை பஞ்சமி வாராகி அம்மனை வழிபட சர்வ காரியம் ஜெயமாகும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது விருச்சிகம், தனுசு, மகர